நேரம் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும். அடுத்தது டைம்னு சொல்லுவாங்க. போனால் வராது, திரும்பி உயிர் அது மாதிரி போனால் வராது. டைமும் அதே மாதிரி தான். ஸோ ஒரு நாளில் நம்மளுக்கு ஒரு நாளில் வந்து சூரியன் உதிர்ந்து அஸ்தமாகிறதுக்குள்ளே ஒரு 24 மணி நேரம் நம்மளுக்கு ஒரு மதியத்தில் ஒரு 12 ஹவர் நைட்டு பிறக்கிற டைம் கூட நம்ம ஓரளவுக்கு கணிச்சிடலாம். ஆனால் உயிர் பிரியிற டைம் கணிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு டைம்ன்ற வார்த்தை இந்த 1 ஹவரில் அந்த இடத்துல நம்ம தான் கிங்குன்ற மாதிரி நம்ம காட்டணும். ஆனால் அந்த அடுத்த 1 மணி நேரம் அந்த மாதிரி சான்ஸ் லைஃப்பில் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. ஸோ அந்த 1 ஹவர் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அப்போது 1 ஹவரே நம்ம அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம லைஃப்பில் கிடைக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரமும் ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் நம்மளுக்கு இறைவன் நம்மளுக்கு கொடுக்கலாம். அதுக்காக தான் அதே அந்த நல்ல டைம்னு ஓடிட்டுருக்கும் பார்த்திங்களா, அப்போ அந்த ஓடும்போது நம்ம அதை சேவ் பண்ணணும். எப்படி நம்ம எனர்ஜி எப்படி சேவ் பண்ணி பேசணும், சேவ் பண்ணி பண்ணுறோமோ அந்த மாதிரி அந்த டைமை சேவ் பண்ணி கரெக்டான டைமில் பயன்படுத்தணும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, நிறைய பேருக்கு இந்த பதிவின் வாயிலாக நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. தினம் தினம் ஒரு பதிவுகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம். பட் இன்னைக்கு எனக்கு ஒரு டவுட்டு, நேரம் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுமா? நல்ல கேள்வி ஒன்று கேட்டிங்கம்மா. ஆக்சுவலி நேரம் வாழ்க்கையில் போனால் வராது. ஒரே விஷயம் என்ன பார்த்திங்கன்னா நம்மளோட டைம் தான். ஸோ உயிர் அடுத்தது டைம்னு சொல்லுவாங்க. போனால் வராது, திரும்பி உயிர் அது மாதிரி போனால் வராது. டைமும் அதே மாதிரி தான். ஸோ ஒரு நாளில் நம்மளுக்கு ஒரு நாளில் வந்து சூரியன் உதிர்ந்து அஸ்தமாகிறதுக்குள்ளே ஒரு 24 மணி நேரம் நம்மளுக்கு ஒரு மதியத்தில் ஒரு 12 ஹவர் நைட்டு ஒரு 12 ஹவர் 24 மணி நேரம் இருக்குன்னா ஒரு நாளும் நம்மளுக்கு ஒரு மணி நேரமாக போயிட்டுருக்கு தவிர இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ ஆகும் போகிறது இல்லை. திருப்பி நம்ம மரணம் இப்போ நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னு இன்றைக்கி சொல்லலாம், நேற்று என்ன பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு லைஃப்பில் போயிட்டுருக்கு. ஸோ நேரம்ன்றது லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு என்ன சொல்கிறது, என்ன சொல்லுவாங்க, இம்பார்ட்டண்ட்லாம் கடை தானே சொன்னேன், ஆனால் மறந்துட்டேன். ரைட்டு போகலாமா? ஸோ டைம்ன்றது ரொம்ப அவசியமானது. வாழ்க்கையில் வந்து போனால் திரும்பி கிடைக்காத ஒன்று டைம் தான். அந்த டைம் வந்து அதே மாதிரி டைமில் தான் வந்து ஜாக்பாட்டும் அடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்போ எவனுக்கு தலையெழுத்து மாறும், எப்போ எவனுக்கு உச்சத்தில் போவான், எப்போ மேலே இருக்கிறவன் கீழே இறங்குவான்னு யாருக்குமே தெரியாது. ஒரு நொடி போதும் கீழே இருக்கிறவன் சர்றன்னு மேலே வந்துடுவான். அதே மாதிரி அடுத்த நொடி போதும் மேலேருந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு டைம் நம்மளுக்கு வருது. இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் டைம் எப்படி தெரிஞ்சுக்கலாம், நம்மளுக்கு நல்ல நேரம் வருது, ஒரு டைம் இருக்குது, அந்த டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, முதல்ல நம்மளுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாருன்னா அந்த ஹெல்ப்பை எந்த வகையில் நம்ம அவரை பயன்படுத்தணும், நம்மளுக்கு உதவமாக இருக்கணும். அதே மாதிரி அவருக்கும் எந்த ஒரு கெடுதல் இல்லாமல் அந்த டைமை வந்து நம்மளுக்கானதை நம்ம மாற்றணும். ஏதோ போகிற போக்கில் சூட்டு போன மாதிரி நம்ம பாட்டுக்கு டைமுக்கு வந்து சொல்லிட்டு பேசிட்டு போகக்கூடாது. இப்போ நம்மளுக்கு 1 ஹவர் ஒருத்தவங்க மீட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 1 ஹவர் அந்த மீட்டிங்கை வந்து யூஸ் பண்ணணும். அந்த 1 ஹவரில் அந்த இடத்துல நம்ம தான் கிங்குன்ற மாதிரி நம்ம காட்டணும். ஆனால் அந்த அடுத்த 1 மணி நேரம் அந்த மாதிரி சான்ஸ் லைஃப்பில் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. ஸோ அந்த 1 ஹவர் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அப்போது 1 ஹவரே நம்ம அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம லைஃப்பில் கிடைக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரமும் ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் நம்மளுக்கு இறைவன் நம்மளுக்கு கொடுக்குறான். இந்த நேரத்தில் உனக்கு இது வரணும், இந்த நேரத்தில் இது போகணும், இந்த நேரத்தில் உயிர் பிரியணும், இந்த நேரத்தில் உயிர் பிறக்கணும், இந்த நேரத்தில் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகணும், இந்த நேரத்தில் உனக்கு பதவி வரணும், பதவி போகணும், வேலை கிடைக்கணும், வேலை போகணும், எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. டைம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைம்மா. உலகத்தில் காசு கொடுத்து எதுவும் வாங்கல, நேரத்தை மட்டும் வாங்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தையை. ஏன்னா எது வேணாலும் வாங்கிடலாம், ஆனால் நேரத்தை வாங்கவே முடியாது. ஏன்னா நேரன்றது நம்மளுக்கானது. இறைவன் நம்மளுக்கே கொடுப்பான். இது உனக்கான நேரம், நீ சாதிடா, நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னவா. இல்லை, இது உனக்கான நேரம், கஷ்டப்படணும்னா பட்டு தான் ஆகணும். நல்லா பாருங்கள், சில பேர் 6 மாதம் நல்லா இருப்பாங்க, 6 மாதம் பார்த்திங்கன்னா சடனாக டவுன் ஆகிடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா 3-4 வருஷம் பிஸ்னஸில் உச்சத்தில் இருப்பாங்க, திருப்பி ஒரு 1 வருஷம் 2 வருஷம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் டவுன் ஆகிடுவாங்க. அதே பிஸ்னஸ் தான், அதே மாதிரி கஷ்டப்படுவாங்க, அதே மாதிரி அதுக்கான எஃபெக்ட் போடுவாங்க, ஆனால் மார்ஜின் வராது. அந்தளவுக்கு பிஸ்னஸ் க்ரோத் ஆகாது, அந்தளவுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கான டைம் இல்லை. ஃபஸ்ட்டு எப்படி 2 வருஷம் முன்னாடி ஓடிட்டு இருந்தாங்களோ அவங்களே இதே மாதிரி தான் இப்போயும் ஓடிட்டு இருப்பாங்க, அதே எஃபெக்ட் போடுவாங்க, ஆனால் மார்ஜின் வராது, அதுக்கேற்ற முன்னேற்றம் கிடைக்காது. ஏன்னா டைம் அவங்களுக்கு இல்லை. அதுக்காக தான் அதே அந்த நல்ல டைம்னு ஓடிட்டுருக்கும் பார்த்திங்களா, அப்போ அந்த ஓடும்போது நம்ம அதை சேவ் பண்ணணும். எப்படி நம்ம எனர்ஜி எப்படி சேவ் பண்ணி பேசணும், சேவ் பண்ணி பண்ணுறோமோ அந்த மாதிரி அந்த டைமை சேவ் பண்ணி கரெக்டான டைமில்
பயன்படுத்தணும். சும்மா ஏதோ பேசணும், ஏதோ போனோம், ஏதோ வந்தோன்னு பண்ணிங்கன்னா டைம்ன்றது வராது. ஸோ மக்களே ஒன்று சொல்ல ஒரு கருத்து என்னென்னா, டைம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு லக்கு இருக்குது, இன்றைக்கி போனப்போ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நாளைக்கு இதே விஷயம் நடக்குமா நடக்காதான் தெரியாது. ஸோ இன்றைக்கி நடக்குதுன்னா அதை கரெக்டாக பயன்படுத்துங்க. அது உங்களுக்கானது, உங்களுக்கான கொடுத்த ஒதுக்கின நேரம். அந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா இது உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் அந்த நேரத்தை பற்றி யோசிக்கலாம். அதே அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அடுத்த 1 மணி நேரம் கிடைக்குமா கிடைக்கான்னு தெரியாது. நம்ம நான் ஹீரோனுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ டைம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா பிறக்கிற டைம் கூட நம்ம ஓரளவுக்கு கணிச்சிடலாம், ஆனால் உயிர் பிரியிற டைம் கணிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு டைம்ன்ற வார்த்தை முக்கியமானது. ஸோ டைம்ன்றது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அதனால் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி லூஸ் ஸ்டாக்கும் சரி, அதே மாதிரி தான் அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு வார்த்தை பேச போனால் நம்ம லைஃப்பில் ஒரு வார்த்தை மாறும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம எங்கே வார்த்தை விடுறோமோ கரெக்டாக விடணும், டைம் பார்த்து விடணும். நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் பேசிட்டோம் அப்படின்னா அந்த நேரம் நம்மளை அப்படியே மாற்றிடும். ஸோ அந்த நேரம் தான் இன்சிடெண்ட் ஆகுறது, அந்த நேரம் தான் ஆக்சிடெண்ட் ஆகுறது, அதே நேரம் தான் உயிர் பிரியுது, அதே நேரம் தான் உயிர் பிறக்குது. அப்போ அந்த நேரம்ன்றது எவ்வளோ வேல்யூ பாருங்கள். டைம் இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ ரொம்ப வேல்யூவான விஷயம். அதை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும், இறைவன் பாதையில் செல்லுவோம். சிறப்பு. ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயத்த சொன்னீங்க. நேரம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியம், 1 மணி நேரத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம லைஃப்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி குருஜி. அனைவரும் இறைவன் பாதையில் செல்வம் குருஜி. நன்றிம்மா.